அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. தினந்தோறும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான தினசரி நடப்பு நிகழ்வுகளை ஜிகே அப்டேஷனோட பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக மே 19 அப்படிங்கிற அந்த தேதியில் டெய்லிஸில் என்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் பக்க செய்தி அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டுகிறார் பிரதமர் மீது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இது முதல் பக்க செய்தியில் வந்திருக்கு. அந்த மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமானது இந்த 7th ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கும். 7th ஷெட்யூல், இந்த 7th ஷெட்யூல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 7th ஷெட்யூலில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் எவ்வளோ இருக்குது, மாநில பட்டியல் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொது பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து 100 அப்படிங்கிறது இருக்குது. மாநில பட்டியல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 61 இருக்குது. பொதுப்பட்டியல் அப்படின்னு சொன்னாவே 52 இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. ஸோ மாநிலங்களுக்கு இடையே அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தான் செயல்படணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுவாங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது 1919 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறதுலே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ மாநிலங்களுக்கு இடையே மோதலை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கு. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம இந்தியாவில் 18வது மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இந்த 18வது மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது இப்போது மொத்தம் 7 கட்டமாக நடைபெறுகிறது. அந்த 7 கட்டத்தில் 5வது கட்ட தேர்தல் அப்படிங்கிறது 49 தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. ஸோ நாளைக்கு 20ஆம் தேதி, மே 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 5வது கட்ட தேர்தல். மொத்தம் எத்தனை கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7 கட்ட தேர்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த நியூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி முதல் பக்க செய்தியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், 370வது பிரிவை நாம் மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இது 370வது பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த பிரிவை மீட்டெடுக்க முடியாது. அதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதே மாதிரி மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அப்படிங்கிறது வந்து இலவச பயணம், இதுக்கு பேர் விடியல் பயணம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இலவசமாக பயணிக்கலாம். இதனால் அநேகர் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியை படிக்க முடியுது. அநேகர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில்துறையில் பெண்கள் ஈடுபட முடிகிறது. அநேகர் வாழ்வாதாரம் கூடியிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இதுவும் முக்கியமானது. இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தாப்பில் இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சார் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னர் வளைகுடாவில் வெடி வைத்து மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மன்னர் வளைகுடா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவினுடைய தென்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் அப்படிங்கிறதுல இருக்குது மன்னர் வளைகுடா. இதுவும் ஒரு முக்கியமான நமக்கு வந்து ஒரு பயோஸ்பியரில் வருது. உயிர்கோளம் அப்படிங்கிறதுல மன்னர் வளைகுடா அப்படிங்கிறது ஒரு உயிர்கோளமாக இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு எதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி உண்டான டேட்டு வந்து மே 19ஆம் தேதி. ஸோ மே 19ஆம் தேதியில் என்னென்ன முக்கியமானது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வேறு என்ன சார் முக்கியமானது, இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடியரசு துணைத் தலைவருக்கு முதல்வர் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிறது இப்போ யார் சார்? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் இருக்கிறார். ஸோ இப்போ யார் இருக்கான்னு பார்த்தா ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் இருக்கிறார். ஸோ துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஆர்டிக்கிள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ 52லேருந்து 62 வரைக்கும் நமக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 63லேருந்து 73 வரைக்கும், 63லேருந்து 73 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நமக்கு ராஜ்யசபாவுக்கு சேர்மனாக இருப்பார். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிறவர் ராஜ்யசபாவுக்கு சேர்மனாக இருப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ யார் சார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னால் ஜெகதீப் தன்கர்
ஸோ அப்படிங்கிறவர் இருக்கிறார். இதுவும் முக்கியமானது இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன சார் இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் 370வது பிரிவை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருந்தார் இல்லையா. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 370வது பிரிவு 370 அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்குது. அதே மாதிரி 35A அப்படிங்கிற ஒரு பிரிவும் இருக்குது. 35A இது ரெண்டுமே இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தில் இருந்து தான் அந்த 370 35A அப்படிங்கிறது இப்போ வந்து நீக்கியாச்சு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. வேறு என்ன சார் இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது. ஸோ இவரை பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் டெல்லியோட முதலமைச்சர். டெல்லி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவில் 1911 அப்படிங்கிறத கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு மாற்றுவாங்க. ஸோ நமக்கு எப்போ சார் 1992 அப்படிங்கிறதுல 69வது சட்ட திருத்தம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வந்து தேசிய தலைநகராக மாறும். தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1992 69th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெல்லி வந்து கேபிட்டல் சிட்டியாக, அதாவது நேஷனல் கேபிட்டலாக மாறுது. ஆனால் 1911 அப்படிங்கிறதுல வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் கல்கட்டாவில் இருந்து டெல்லி அப்படிங்கிறது வந்து தலைநகராக மாறும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதே மாதிரி வேறு என்ன சார் இன்றைக்கி உண்டான நியூஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து குடிமக்களின் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா அர்ஜுனா கார்கே சொல்லியிருக்கிறார். இவர் யார் சார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவர். காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 1885 அப்படிங்கிறதுல ஆலன் ஆக்டோவியன் கியூம் அப்படிங்கிறவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1885 முத